ஹாப்பி மார்னிங் ஆல். ஹாப்பி மார்னிங். என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா வெயிட் டைப் பண்ணிருங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா ஏவின் டைப் பண்ணிருங்க. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரிஞ்சதுன்னா வீன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். இப்போ நம்ம கோல் செட்டிங்கோட 4வது நாள் இருக்கோம். கோல் செட்டிங் தொடர்ந்து நம்ம கோல் செட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கோல் செட்டிங், நம்ம எப்படி இந்த கோல் செட்டிங்கை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்த்தோம். இவ்வளவு நாள் கிளியரா பார்த்தோம். ஸ்மார்ட் கோல் செட்டிங் யார் யாரெல்லாம் செட் பண்ணிருக்கீங்க? ஸ்மார்ட் டைப் பண்ணுங்க. ஸ்மார்ட் கோல் செட்டிங் செட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு, உங்க பர்சனல் லைஃபுக்கு ஸ்மார்ட் கோல் செட்டிங் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட்னு டைப் பண்ணுங்க. இல்ல ஸ்மார்ட் கோல் செட்டிங் நான் இனிதான் பண்ண போறேன், இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஸ்மார்ட் கோல் செட்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம கோல் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். குறிப்பா நம்ம எதை கோலா வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த கோல் செட்டிங்ல இருக்கணும்னு பார்த்துக்கணும். அது வந்து ஸ்பெசிபிக். அதே மாதிரி நம்ம கோல் வந்து மெசரபிளா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். அளவுகோல் இருக்கணும் நம்ம கோலுக்கு. அதை யாரா இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத டெஃபினட்டா சொல்ல முடியும். அந்த மாதிரியான கோலா இருக்கும். அது வந்து பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பிரான்ச்சஸ், நம்ம வால்யூம் ஆஃப் பிசினஸ் எடுத்துட்டு விட்டோம்னா இவ்வளவு கஸ்டமர்ஸ் நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்ல பினான்சியலா எடுத்துக்கிட்டோம்னா நான் எவ்வளவு குரோர்ஸ் நான் வந்து ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்ல டேர்ன் ஓவரை உங்க கோலா நீங்க வச்சிருக்கலாம். ஸோ அது வந்து மெசரபிள் நம்பர் இருக்கணும். நீங்க என்ன அமௌண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட் எவ்வளவு நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கிளியரா எழுதிடணும். நம்ம கோல் அட் த சேம் டைம் ஒரு அச்சீவபிள் கோலா இருக்கணும். அச்சீவபிள் கோலா இருக்கும்போது நம்ம லாங் டைம்ல உங்களுக்கு அட்டைனபிள் கோலா அது சம்டைம்ஸ் தெரியாம இருக்கலாம். பட் அந்த லாங் டைமோட பவர் வந்து நமக்கு தெரியாது. நார்மலி பீப்புள் ஓவர் எஸ்டிமேட் த பர்ஃபார்மன்ஸ் இன் 1 year அண்ட் அண்டர் எஸ்டிமேட் த பர்ஃபார்மன்ஸ் இன் 5 yearsன்னு சொல்லுவாங்க. இந்த கோல் செட் பண்ற எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, ஷார்ட் டேர்ம் கோலை வந்து 1 yearக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன், இதை அச்சீவ் பண்ணிடுவேன்னு முடியாத விஷயமெல்லாம் நாட் அட்டைனபிள் கோல்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணிடுவாங்க. பட் 5 years பாத்தீங்கன்னா 5 yearsல ரொம்ப சாதாரணம் அடையக்கூடிய கோலை வைக்காம அதை விட கொஞ்சம் குறைச்சு வச்சுக்குவாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. நம்ம 5 yearsல இவ்வளவு தூரம் வளர்ந்துட முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம கோல் வந்து எப்பவுமே நம்மளோட பிசினஸ்க்கு ரிலவெண்டா இருக்கணும். கோல்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகாம, அந்த ஒரு கோலுக்கும் இன்னொரு கோலுக்கும் சிக்கல் வராம, ஒரு கோல் அச்சீவ் பண்ணும் போது அது இன்னொரு கோலை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் பீயிங் ரிலவெண்டா இருக்கணும் நம்ம கோல். அதே மாதிரி நம்ம கோல்ல டைம் கண்டிப்பா இருக்கணும். டைம் லைன் வச்சிருந்தாதான் அது கோல். ஸோ இந்த 5 காம்பனன்ட்ஸ் இருக்கிறத ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா பேசிக்காவே கோல்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 காம்பனன்ட்டும் கடைசி காம்பனன்ட் எஸ்எம்டி ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெசரபிளா இருக்கணும், டைம் இருக்கணும். சம்டைம்ஸ் அது அட்டைனபிள் இருக்கும் இல்லங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாம போகும் நம்மளால. பட் அதை பத்தி கூட கவலை இல்லை. பட் எஸ்எம்டி
இது 3 கண்டிப்பா இருக்கணும். அப்படி 3 கண்டிப்பா இருக்கணும்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா SMTன்னு டைப் பண்ணுங்க. இந்த 3 கோலும் இந்த 3 காம்போனன்ட்டும் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அது மெஷரபிளா இருக்கணும். அட் த சேம் டைம் அதுல டைம் லைன் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது கோல். அப்படி இல்லைன்னா அது இட்ஸ் நாட் அ கோல் அட் ஆல். அது வெறும் டிசைரா மட்டும் தான் போகும். இது கோலா இருக்காது. இந்த கோல்ஸ் வந்து இந்த 5 காம்போனன்ட் வந்து ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, ஒரு 12 ஸ்டெப்ஸ் மெத்தட் ஒண்ணு பார்த்தோம். நம்ம 12 ஸ்டெப்ஸ் மெத்தட்ல என்னென்ன பார்த்தோம்னா, அந்த நம்ம கோல்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டென்சிவ் டிசையரோட இருக்கணும். அத பார்த்தோம் நம்ம. ஒரு ஆழமான ஆசை. ஒரு ஏதாவது ஒரு விஷயத்து மேல நமக்கு அளவு கடந்த அன்பு இருக்கணும். அளவு கடந்த காதல் இருக்கணும். அது எனக்கு கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு இருக்கணும். அது தீவிரமான தேடுதல் இருக்கும். அந்த தேடுதல் எப்போ வரும்னா, இதுல 5த் பாயிண்ட் வந்து டிட்டர்மைன் ஸ்ட்ராங் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது 2ம் இன்டர்லிங்க்டு. 2வது டீப் பிலீவ். நம்ம வந்து கண்டிப்பா நம்மனால அச்சீவ் பண்ண முடியும்னு நம்பணும். ஏன்னா, அதுதான் இயல்பு. தி நேச்சுரல் கெப்பாசிட்டி கேனாட் பி மெஷர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க உண்மையிலுமே ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அளப்பரியது. யாருனாலயும் அத மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம உலகத்துல இப்ப இருக்கிற பிசிக்கலா நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுடைய எண்ணத்திலிருந்து தோன்றுனது தான் அவனுடைய ஆசை தான். ஏதாவது ஒரு மனிதனுடைய ஆசை தான் இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி, அது ஒரு மனிதனுடைய ஆசையா தான் ஆரம்பத்துல உருவாயிருக்கு. அப்ப நம்மளும் நம்மளுடைய ஆசைய மிக பிரம்மாண்டமா உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங்ல நம்ம எழுதுனத நம்ம செட் பண்ண கோல கிளியரா எழுதணும். ரைட்டிங் அவர் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கோல் அத கைப்பட எழுதுறதுங்கிறது நம்மளோட மசில் மெமரிய ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்றது மூலமா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிரெயின்ல ரெட்டிகுலர் கார்டெக்ஸ்ன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி என்ன பண்ணும்னா, நம்ம மெசேஜ வந்து மூளைக்கு தகுந்த இடத்துல கொண்டு போய் சரியான நியூரான்ல ரெஜிஸ்டர் பண்ணும். இத பத்தி டீப்பா 5:00 செஷன்ல ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பத்தி டீப்பா பேசணும். ஸோ எவ்வளவு டீப்பா பேசணும்னா, ஒரு 2 நாள் பேசுனதுல, இன்னைக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பத்தி 5:00 செஷன் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே, மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ரெடி ஆகுற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. இது ஒரு டிஸ்கஷன் செஷனா தான் போச்சு இன்னைக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். ஸோ இந்த மசில் மெமரி நமக்கு அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம ஃபங்ஷன் ஆக வைக்குது. இதன் மூலமா நம்ம கோல் வந்து ஸ்ட்ராங்கா மனசுல பதியுது. அதனால எழுதுறது ரொம்ப முக்கியம். நம்ம கோல எழுதுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்? நம்ம கோல் என்ன? நம்ம இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்? நீங்க ஒரு டூர் போறதா அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு பிக்னிக் மாரி போறோம். அதுக்கு பிக்னிக் போறதுக்கு இல்லன்னா ஒரு ஒரு டூர் அடிக்கணும். இந்த கண்ட்ரி ஃபுல்லா சுத்தி வர மாரி, இந்தியா முழுக்க சுத்தி வர மாரி ஒரு டூர் போலான்னு பிளான் பண்றோம் ஃபேமிலியோட. பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம எங்க இருக்கிறோம்? என்ன இருக்கிறோம்? நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கு? இந்த பிக்னிக் போறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம போறதுக்கு முன்னாடி தயாராவோம். 10 நாள் போறோம். 10 நாளுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துவோம்? என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும்? தேவைப்படுறதுல என்னென்னலாம் நம்மகிட்ட இருக்கு? என்னென்னலாம் நம்ம வாங்கணும்? நம்மகிட்ட இல்லாத பொருள் என்னென்னலாம் வாங்கணும்? இத பிரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இந்த பிரிப்பரேஷன் தான் வந்து அ அனலைஸ் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நீங்க கோல் எழுதிட்டீங்க. உங்க கோலுக்கு தயாராகுறீங்க. தயாராகும்போது நீங்க அந்த கோல எழுதிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை? இந்த கோலுக்கு உண்டான பயணத்துக்கு
நமக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன நாலேஜ் தேவை, என்ன எவ்வளவு ரிசோர்சஸ் தேவை அப்படிங்கிறத எழுதுங்க. அதுல எழுதிட்டு நம்ம இப்ப என்னென்னலாம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத எழுதுங்க. அதுதான் நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நம்மகிட்ட ஏற்கனவே என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, நம்ம என்ன லெவல்ல இப்ப இருக்கோம். நம்ம இப்ப இருக்கிற லெவல்ங்கிறது சப்போஸ் நம்ம டெல்லி போகணும்னா, நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல சென்னை ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இல்ல பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்றோமா, இல்ல புனேல ஸ்டார்ட் பண்றோமா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம்? ஸோ வாட் இஸ் அவர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்? ஃபினான்சியலா நீங்க பிரிப்பேர் ஆகுறீங்கன்னா, ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அதுக்கு பிரிப்பேர் ஆகுறீங்கன்னா, இப்போ உங்களோட பெர் ஹவர் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்பதான் நீங்க உங்க கோல்ல நீங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணணும்னா, அந் நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. ஒரு ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. அப்படின்னா, 5 இயர்ஸ் கழிச்சு அந்த வேல்யூ என்ன வச்சிருக்கீங்களோ $1,000,000ன்னு வச்சிருக்கீங்கன்னா, அந்த $1,000,000 365 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, அது 1 இயர்ல $1,000,000 ஏர்ன் பண்றீங்க. இப்போ 365 ஆல டிவைட் பண்ணி, ஃபர்தரா அத 8 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, உங்க பெர் ஹவர் வேல்யூ வந்துரும். நீங்க ஆக்டிவா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க அவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல பாசிவ் இன்கம்லாம் செட் பண்ணிருவீங்க அந்த டைம்ல அப்படின்னா, நீங்க 24 ஆல கூட டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா, உங்க பெர் ஹவர் வேல்யூ வந்துரும். இப்ப உங்க பெர் ஹவர் வேல்யூ என்ன? நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு என்ன பெர் ஹவர் வேல்யூ இருக்க போகுது அப்படிங்கிறது 2யும் செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து நமக்கு தேவை? இந்த கோல் வந்து ஏன் நமக்கு தேவை? நம்ம இத அச்சீவ் பண்றது மூலமா நம்ம என்ன சாதிக்க போறோம்? நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது? அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதனால வரக்கூடிய பலன்கள யோசிச்சீங்கன்னா, உங்க ஒய் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ, அ உங்க ஃபேமிலி அத அச்சீவ் பண்றது மூலமா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க? உங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க? நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க? அப்படிங்கிறத யோசிக்கும்போது, நீங்க வந்து அந்த ஒய்ய வந்து ஸ்ட்ராங் பண்ணிருவீங்க. ஸோ, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒய் இருந்ததுன்னா, ஒரு ஒய் டைப் பண்ணிருங்க. லெட்டர் ஒய் டைப் பண்ணிருங்க. கேப்பிட்டல் லெட்டர் ஒய். ஸோ, இஃப் ஐ ஹேவ் ஸ்ட்ராங் ஒய் ஃபார் ஆல் மை கோல்ஸ், ஒய் டைப் பண்ணிருங்க. சூப்பர். அதே மாதிரி நம்ம டைம்லைன் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கணும். நம்ம எப்ப நம்ம கோலுக்கான வேலைகள ஸ்டார்ட் பண்ண போறோம்? அந்த வேலைகள எப்ப செய்ய போறோம்? எப்ப நம்ம கோல அச்சீவ் பண்ண போறோம்? இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த டைம் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் அப்ஸ்டாக்கிள்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க எஸ்டிமேட் பண்ணணும். நீங்க இப்பவே யோசிக்கணும். என்னென்ன அப்ஸ்டாக்கிள்ஸ் வர சான்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபோர்காஸ்டிங்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். அந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு தயாராகறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் ஆர் ஆல் த அப்ஸ்டாக்கிள்ஸ் யூ ஃபோர்சி? எதெல்லாம் அப்ஸ்டாக்கிளா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் எல்லாம் கடந்து வர்றதுக்கு, உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை? என்னென்ன நாலேட்ஜ் அக்வயர் பண்ணணும்? என்னென்னலாம் நான் கத்துக்கணும்? அப்படிங்கிறத எழுதிக்கங்க. ஸோ பிராக்டிகலா நம்ம வந்து ஒரு நம்ம கோல் ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு தகுதியான நபரா நம்மள மாத்திக்கும்போது, அந்த கோல நம்ம கண்டிப்பா 100% அச்சீவ் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் நம்புறீங்க? 100ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். இப்ப யார் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்ம கோல அச்சீவ் பண்றதுக்கு யார்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியும்? அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதிருங்க. நமக்கு என்னென்ன அப்ஸ்டக்கிள்ஸ் வரும்னு எழுதுறோம்.
அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருந்தா, என்னென்ன நாலேஜ் இருந்தா நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும், அந்த அப்டக்கிள்ஸை நம்ம எப்படி நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எழுதுறோம். அந்த ஸ்கில் செட்டும் தேவையான நாலேஜும் என்ன அப்படிங்கறத எழுதுறோம். யார் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதையும் எழுதணும். நம்ம ஹவு டு டூ இட் அப்படிங்கறத விட ஹூ கேன் டூ இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த வேகமா அச்சீவ் பண்ண முடியும். நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு டைம் எடுக்கும். நம்ம யார் பண்ண முடியும்னு யோசிச்சு அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அதை ஃபாலோ அப் மட்டும் பண்ணீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கில்லும் உங்க ஸ்கில் தான். யார வேணா நீங்க ஹையர் பண்ண முடியும். உங்ககிட்ட எந்த ஸ்கில்லும் இல்ல அப்படிங்கிற குறையே இருக்காது. ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். நெட்வொர்க்கிங் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும். யாரை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும். நீங்க அவங்கள அழகா கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கனெக்ட் பண்றது மூலமா யூ திங்க் ஹூ கேன் டூ இட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹவ் டு டூ இட். இதை எழுதிருங்க. நோட்ல கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. திங்க் ஹூ கேன் டூ இட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹவ் டு டூ இட். இது வந்து உங்களுக்கு உங்க கோலுக்கான உங்க பயணத்தை வேகப்படுத்தும். எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணணும்னு நினைக்கும் போது அது நம்மள நமக்கு டிலே ஆகும் நம்ம ப்ராசஸ். நீங்க எப்படி இருந்தாலும் அந்த நீங்க கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில் வந்து நீங்க நல்லா அதுல மாஸ்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் கொடுத்து அதை டெலிகேட் தான் பண்ண போறீங்க. ஸோ டெலிகேஷன் பண்ண போகும்போது அது ஏன் ஆல்ரெடி ஏற்கனவே கத்துக்கிட்ட ஒரு பர்சன்ட்ட அதை இப்பவே ஹேண்ட் ஓவர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த நம்ம வச்சிருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, நம்ம கோல், அதுக்குண்டான அது என்னென்ன அப்டக்கிள்ஸ் அதுல வரும், அதுல என்ன ஸ்கில்ஸ் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு தேவை, யார் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் நம்ம வச்சு இதை வச்சு ஒரு பிளான் பண்ணணும். கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி நம்ம கோல் அச்சீவ் பண்றதுன்னு பிளான் பண்ணணும். ஷார்ட் டைம் கோலுக்கு பிளான் பண்றது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். பட் லாங் டைம் கோல் பிளான் பண்ணும்போது நமக்கு சில சிக்கல்கள் வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து விசுவலைஸ் யுவர் கோல் as if இட்ஸ் அச்சீவ்ட் ஆல்ரெடி. நம்ம கோலை ஏற்கனவே நம்ம அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி பண்றது மூலமா அகைன் நம்ம ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பிரெயினே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எல்லா ஆண்டர்பிரனர்கிட்டயும் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த 12 ஸ்டெப்பும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 10 டைம்ஸ் அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு இதை வந்து கூகுள் ஷீட்ல ஆஸ் அன் எக்ஸல் டூல் நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த எக்ஸல் டூலை எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு கோலுக்கும் நீங்க கோலை எழுதிட்டீங்கன்னா அதுல பிலீவ் சிஸ்டம் உங்க டிசையர்ஸ் இங்க எழுதுங்க. டிசையர்ஸ்ல ஸ்மார்ட் கோல்ஸோட காம்பனன்ட்ஸை இங்க எழுதுங்க. யார் யாருக்கெல்லாம் எக்ஸல் ஷீட் தெரியுது, நீங்க இந்த டூல் தெரியுதுன்னா டீன்னு டைப் பண்ணிருங்க. உங்களுக்கு நம்ம டூல் தெரியுது, கோல் செட்டிங் டூல் தெரியுதுன்னா டீன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். ஸோ நம்ம கோலை எழுதுறோம். அதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு அனலைஸ் பண்றோம். நமக்கு ஏன் இது தேவைப்படுது, இந்த கோல் நம்ம ஏன் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒய், ஸ்ட்ராங்கான ஒய் எழுதுறோம். டைம்லைன் டீடைல்ஸ் எழுதுறோம். எப்போ ஸ்டார்ட் பண்றோம், எப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணி முடிக்கிறோம், எப்போ வந்து எவ்வளவு நாளை எடுத்துக்கிறோம் இதுக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதுல இருக்கிற சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ் என்னன்னு எழுதுங்க. இதுல நீங்க டீடைலா டைப் பண்ணும்போது ஒவ்வொரு கோலுக்கும் இதை டீடைலா டைப் பண்ணும்போது இந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா என்னைக்கும் இருக்கும். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி ஃபைல்ல போய் மேக் அ காப்பி கொடுத்து மேக் அ காப்பின்னு இப்படி வரும். இதுல வந்து ஃப்ரீடம் பிளானர் கமாண்டோஸ்
செல்வன் அப்படின்னு போட்டேன். சேவ் பண்ணும்போது எனக்கு ஒரு அடிஷனல் ஃபைல் சேவ் ஆயிரும். இது என்னோட பிரைவேட் ஃபைல். நான் என்ன வேணா இதுல மாத்திக்கலாம். ஸோ இந்த டூல் அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணி அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அன்டில் அன்லஸ் யூ ஷேர் த லிங்க், வேற யாருக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க அந்த லிங்கை ஷேர் பண்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா தான் தெரியும். ஸோ அது உங்களோட பிரைவேட் ஃபைலா மாறிடும். ஈவன் எனக்கும் தெரியாது. எனக்கும் என்னோட ஃபைல்ஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் வந்து தெரியாது. உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் வேணும், என்ன ஸ்கில் வேணுங்கிறது இங்க டைப் பண்ணுங்க. ஹூ கேன் ஹெல்ப், யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க பிளானை நீங்க இங்க எழுதலாம். இந்த ஸ்பேஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாதீங்க. இதுல இருக்கிற ஸ்பேஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகாதீங்க. நீங்க தாராளமா எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். உங்க கோல்ஸ் எல்லாம் மற்ற கோல்ஸோட ஹார்மோனியில் இருக்கா அப்படிங்கிறது, உங்க வேல்யூஸோட அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத எழுதுங்க. அதே மாதிரி நம்ம நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். கூடுதலா இது என்ன பண்ணணும்னா விசுவலைஸ் பண்ணணும். நம்ம இந்த கோல்லாம் எழுதிட்டு விசுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட். இது வந்து 11th பாயிண்ட் கிராஸ் செக் பண்ணணும். அட் த சேம் டைம் விசுவலைஸ் பண்ணணும். விசுவலைசேஷன் டைம் உங்களுக்கு உங்க டெய்லி விசுவலைசேஷன் டைம் கூட நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க உங்க கோலை டெய்லி பண்றீங்கன்னா விசுவலைசேஷன் டைம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டூலா வந்து அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாட் டைம் யூ டூ விசுவலைசேஷன் அப்படிங்கிறது நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லான டூல்னா ஹெச்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் இந்த டூல் கொண்டு வரும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஹெச்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த டூல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க பர்மனண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும். நம்ம கோலை எழுதிட்டோம். இந்த 12 ஸ்டெப் எழுதும் போது அந்த கோல் மேல நமக்கு பயங்கரமான ஒரு கான்பிடென்ட் வரும். அது லாங் டைம் கோலா இருக்கலாம், இல்ல ஷார்ட் டைம் கோலா இருக்கலாம். அதே மாதிரி உங்க ஷார்ட் டைம் கோல்ஸ்ல ஒரு 2 மந்த்ஸ்ல, ஒரு 3 மந்த்ஸ்ல, ஒரு 6 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோல் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கோல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடாது. நார்மலி வித் யுவர் ஸ்டடி எஃபர்ட் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய கோலா இருக்கணும். அப்படி ஒரு கோல் வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்க கான்பிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த மெத்தட் மேல உங்களுக்கு இருக்கிற கான்பிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி அச்சீவ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நம்மளால எல்லா கோலையும் அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரும். அதுக்கான எஃபர்ட் எடுப்போம், கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம். நம்ம நாளைக்கு கோல் ட்ராக்கர்னு ஒன்று பார்க்க போறோம். அந்த கோல் ட்ராக்கர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா நம்ம வந்து டெய்லி ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸா நம்ம கோல்ஸை மாத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் நான் லாங் டைம் கோலை வச்சிருக்கிறத அதை வந்து அதுல நிறைய மைல் ஸ்டோன் செட் பண்ணி, சப்போஸ் நான் வந்து 1000 ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம அதை வந்து 1 இயர்ல நான், அதாவது இப்போ 5 இயர்ஸ்க்கு அந்த கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா 2 இயர்ஸ்ல நான் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், எத்தனை கஸ்டமர்ஸ் நான் வந்து வச்சிருப்பேன், இல்ல 1 இயர்ல எத்தனை கஸ்டமர் வச்சிருப்பேன். இப்படி 1 இயர்ல அவ்வளவு கஸ்டமர்ஸ் வச்சிருந்தேன்னா 6 மந்த்ஸ்ல எவ்வளவு கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இருப்பாங்க, நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, 2 மந்த்ஸ், 1 மந்த், அதுக்கு அடுத்து இந்த வீக்ல எங்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 4th வீக், 3rd வீக், 2nd வீக், ஃபர்ஸ்ட் வீக்ல எங்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அந்த நம்பருக்கு நான் இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் ஒரு கோல் வச்சேன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் கோலுக்கு இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம லாங் டைம் கோலையே நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் டைம் கொண்டு வர்றோம். ஷார்ட் டைம் கொண்டு வந்ததை
ஆக்ஷனபிள் டெய்லி ஆக்ஷனபிள் ஐட்டமா கன்வெர்ட் பண்ணும். ரொம்ப ஈஸி. நம்ம கோல்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த டெக்னிக்ஸ் தான் நான் சொல்லித் தரேன். ஒரு ட்ரெய்னர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவு எனக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷம் சொல்லுவேன். 4 வருஷத்தோட கனவு. இது அந்த நிலையில 4 வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த நிலைமையில போய் பார்த்தா, என்னால இத அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய சந்தேகம் தான். நம்ம சொல்றத எப்படி எல்லாரும் கேட்பாங்க? நமக்கே ஒரு விஷயமும் தெரியாது. இந்த மாரி செல்ஃப் டவுட்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ இத ஓவர் கம் பண்ணும்போது தான், ஒவ்வொன்னா நம்ம அச்சீவ் பண்றோம். அதுக்கு இந்த கோல் செட்டிங் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. நான் அந்த கோல் செட்டிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட ஆகல. இந்த 12 ஸ்டெப்ஸ் கோல் செட்டிங் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அத உட்கார்ந்து அந்த கோல் செட்டிங்க செய்யறது எனக்கு நாள் ஆச்சு. அத ஸ்மார்ட் கோல் செட்டிங்கா நான் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் பத்தி லேட்டரா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்மார்ட் கோல் செட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 12 மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வித்தின் 1 இயர். நீங்க நம்பி தான் ஆகணும். சரியான எஃபெக்டிவான மெத்தட். சோ ப்ளீஸ் யூஸ் திஸ். ஓகே. சோ அதுக்கப்புறம் நம்ம மத்த விஷயங்கள்ல என்ன பார்த்தோம்னா, நமக்கு 6 ஃபிரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம். 6 எனிமீஸ் யாருன்னு பார்த்தோம். இந்த 6 ஃபிரெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஃபிரெண்ட் வந்து கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. சோ இந்த எனிமீஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் கிளியரா இருந்ததுன்னா, கிளியர்ன்னு டைப் பண்ணிருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, டீன்னு டைப் பண்ணுங்க. இத லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம அத பத்தி பேசுவோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பிராக்டிஸ் ஒண்ணு பண்ண போறோம். ரொம்ப ஆழமான நம்ம மனசுல நம்ம ஏற்கனவே இருக்கிற தகவல்கள ரீரைட் பண்ணக்கூடிய, நமக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது இப்ப பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்கார்ந்துக்கங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு, உங்க கண்கள மூடிக்கங்க. குளோஸ் யுவர் ஐஸ். கண்கள மூடிட்டு, ஆழமா ஒரு மூச்ச இழுத்து விடுங்க. நல்லா ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கங்க. மெதுவா மூச்ச வெளிய விடுங்க. ரொம்ப அமைதியா நீங்க உணர்றத ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸா உங்க பாடி, மைண்ட் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. இப்ப பிரசன்ட் மொமெண்ட்ல உங்க மனசு இருக்கணும். உங்க மூச்ச கவனிங்க. ஒவ்வொரு மூச்சும் ஆழமா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளிய போற மாரி, ரிலாக்ஸா உங்க மூச்ச வெளிவிடுங்க. இப்ப நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆபீஸ்க்கு உள்ள என்டர் ஆகுறீங்க. பெரிய ஆபீஸ். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான ஒரு ஆபீஸ். ரொம்ப அழகா டிசைன் பண்ணப்பட்ட ஆபீஸ். ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செவரும், ஒவ்வொரு டேபிளும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணப்பட்ட அழகான ஆபீஸ். ரொம்ப ரம்மியமான ஒளி, அழகான இருக்கைகள், சீட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. எல்லா சீட்டோட ஒரு பர்ட்டிகுலர் சீட் வந்து அந்த ஆபீஸ்ல முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கு.
அந்த சீட்டுக்கு முன்னால அழகா பாலிஷ் பண்ண ஒரு பெரிய டேபிள் ஒண்ணு இருக்கு. அவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு டேபிள். அந்த டேபிள் வந்து ஒரு சிஇஓவோட டேபிள். அந்த பிசினஸோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரோட டேபிள். இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க அந்த லீடர்ஷிப்ப ஃபீல் பண்றீங்க. இந்த பவர ஃபீல் பண்றீங்க. உங்கள ஒரு கான்ஃபிடென்ட்ட ஃபீல் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓ. அந்த டேபிள் உங்களோட டேபிள் தான். நீங்க முழு கான்ஃபிடென்ட்டோட, எனர்ஜியோட அந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு பெருமிதம். உங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் உங்கள பார்க்க வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் குடுக்க வர்றீங்க. உங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறீங்க. எல்லாரையும் வர சொல்றீங்க. கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு எல்லாரும் வந்து அசெம்பிள் ஆகுறதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பெர்சனல் கேபின்ல, உங்க பெரிய ரூம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணாடியில உங்க உருவத்த பார்க்குறீங்க. இப்போ உங்க உருவத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அழகா, நல்லா க்ரூம் பண்ண, கோட் சூட் போட்டு, அட்டகாசமா க்ரூம் பண்ண உங்க உருவத்த நீங்க பார்க்குறீங்க. அந்த உருவத்துல 100% கான்ஃபிடென்ட் பார்க்குறீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. ஒரு விஷனரி உங்க முன்னால கண்ணாடியில நிக்கிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட விஷன்ஸ் இருக்கு. ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. நிமிர்ந்து நெஞ்ச நிமித்தி, முதுகு தண்ட நேரா நிக்கிறீங்க. ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிறத ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒரு ஹை பெர்ஃபார்மிங் கம்பெனியோட சிஇஓ. அப்ப நீங்க கண்ணாடிய பார்த்து சொல்றீங்க மனசுல, "ஐ அம் த சிஇஓ. ஐ அம் இன் சார்ஜ் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். ஐ மேக் பவர்ஃபுல் டிசிஷன்ஸ் தட் லீட் டு சக்சஸ்." நீங்க எடுக்கிற முடிவுகள் வெற்றியை நோக்கி மட்டுமே இந்த நிறுவனத்த செலுத்திக் கொண்டிருக்குது. வெற்றிக்கான எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிஇஓ நான் தான் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள சொல்றீங்க. மிகப்பெரிய செல்வத்த உருவாக்கக்கூடிய ஒரு சிஇஓவா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. நீங்க என்னென்னலாம் கோல் வச்சிருக்கீங்களோ அந்த கோல் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க. பினான்சியல் கோல் வந்து சாதாரணமா ஒரு மாதத்துக்கு உங்க ப்ராஃபிட் மட்டும் 1,00,00,000 இருக்கிறத நீங்க உங்க பினான்சியல் ஸ்டேட்மென்ட்ல பாக்குறீங்க. பல 100 கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ரூ. 1,00,00,000 ப்ராஃபிட்டா மட்டும் எடுத்திருக்கிறீங்க. நீங்க ஒரு மில்லியன் டாலர் ஆர்கனைசேஷனோட சிஇஓ. உங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்து ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு சிஇஓவா இப்ப இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. நான் இவ்வளவு பெரிய சிஇஓவா வளர்றதுக்கு என்னுடைய என்ன முடிவுகள் எல்லாம் காரணமா இருந்தது. நான் எப்படி என்ன எம்பவர் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி என்ன உயர்த்திக்கிட்டேன். நான் எப்படி இந்த பிசினஸ உயர்த்தினேன். என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த பிசினஸ் உருவாகுறதுக்கு, இந்த பிசினஸ் இவ்வளவு உயரத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறத நீங்க போடுறீங்க. என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்தீங்க. நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது எப்படியெல்லாம் இந்த கம்பெனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பினான்சியலா வளர்ந்தது. பிரான்ச்சஸ் எப்படி மல்டிபிள் ஆச்சு.
இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க எப்படி உருவாக்குனீங்க? இவ்வளவு எம்ப்ளாயீஸ்க்கு வெல்த்தை எப்படி உருவாக்குனீங்க? மெதுவா இத நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தீர்க்கமான முடிவுகளா இருக்கு. உங்க டீமோட வேலைய உங்க கோல நோக்கி அலைன் பண்றீங்க. அவங்களுக்கு சரியான கோல்ஸ் குடுக்குறீங்க. உங்ககிட்ட இருக்கிற மேனேஜர்ஸ், உங்ககிட்ட இருக்கிற டைரக்டர்ஸ் இந்த எல்லா வேலைகளும் சரியா பகிர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே ஸ்மார்ட் வொர்க் பண்றீங்க. ஹார்ட் வொர்க் பண்ணாம ஸ்மார்ட் வொர்க்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை பிறக்குது. உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ற எல்லா கோல்ஸும் அச்சீவபிளா இருக்கு. நீங்க எல்லா கோலும் அச்சீவ் பண்றீங்க. எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் உங்களால அச்சீவ் பண்ணி அத கடந்து வந்திருக்கீங்க. எளிமையா கடந்து வந்திருக்கீங்க. இந்த 1,00,00,000 ப்ராஃபிட்ங்கிறது நீங்க சாதாரணமா கடந்து வந்திருக்கீங்க. உங்கள நெனச்சு உங்களுக்கே பெருமிதமா இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்புலயும் இந்த உறுதித்தன்மை இருக்கு. உங்களுடைய உடல்ல ஒவ்வொரு செல்கள்லயும், அந்த செல்கள்ல இருக்கிற மெமரியிலயும், நீங்க ஒரு விஷயத்த நெனச்சா, அந்த விஷயத்த சாதிச்சிடுறீங்க அப்படிங்கிற உறுதித்தன்மை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லயும், அதுல இருக்கிற மெமரியிலயும் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட சிஇஓன்னு நீங்க ஒரு தடவ யோசிக்கிறீங்க. ஐ ஆம் த சிஇஓ ஹூ ஜெனரேட் மேசிவ் ப்ராஃபிட்ஸ். பெரிய ப்ராஃபிட்ட உருவாக்கக்கூடிய சிஇஓவா நான் இருக்கேன். ஒரு 1,00,00,000 அப்படிங்கிறத சாதாரணமா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சிஇஓவா நான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ப்ராஃபிட்டா எனக்கு குவிஞ்சுகிட்டு இருக்கு. ஐ அம் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறத ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் இத சொல்லும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற பவர் மல்டிபிள் ஆகுறத நீங்க உணர்றீங்க. இந்த பவர் உங்க சுத்தி இருக்கிற உங்க எம்ப்ளாயிக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஃபிரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் இந்த பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறத உணர்றீங்க. காற்றுல ஒரு நீல நிற ஒளி கண்ணுக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆயி எல்லாருக்கும் பரவுறத நீங்க உணர்றீங்க. உங்க மூச்ச மறுபடியும் ஆழமா கவனிங்க. இது வந்து வெறும் கனவு இல்ல. இது உண்மை. இது நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இத நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்க. மறுபடியும் உங்க மூச்ச கவனிங்க. ஆழமா ஒரு மூச்ச உள்ள இழுத்து, மெதுவா அந்த மூச்ச வெளிய விடுங்க. யூ ஆர் அ சிஇஓ. யூ ஆர் இன் கண்ட்ரோல். உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க தான் சிஇஓ. உங்களுக்கு கீழ மல்டிபிள் டீம்ஸ் வொர்க் பண்றாங்க. மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு பின்னால பேக்கப் பண்றதுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. மேனேஜ்மென்ட் டீம் இருக்கு. உங்களுக்கு வெல்த் அபண்டன்ஸ் இருக்கு. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கு. மெதுவா உங்க கைகள நல்லா இந்த மாரி ரப் பண்ணிக்கங்க. நல்லா கைகள உள்ளங்கைகள ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா சூடு பறக்க தேய்ச்சுக்குங்க. தேய்ச்சுட்டு கண்கள்ல ஒத்திக்குங்க. மெதுவா உங்க கண்கள திறங்க. சூப்பர். நிகழ்காலத்துக்கு வந்திருப்பீங்க.
இப்ப நீங்க ஒரு சிஇஓ அப்படிங்கிறத உணருங்க. நீங்க உண்மையிலேயுமே ஒரு சிஇஓ. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னையிலிருந்து நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைகளும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் முழுக்க முழுக்க ஒரு சிஇஓ எப்படி இருப்பாரோ அதே மாதிரி திங்க் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு இந்த செஷன்? எப்படி இருந்துச்சு இந்த என்எல்பி செஷன்? எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. மைண்ட் ப்ளோயிங். தேங்க்ஸ். சூப்பர். ஸோ இந்த செஷன் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சுன்னா எம்பின்னு டைப் பண்ணிருங்க. நம்ம உண்மையிலேயே நம்ம யாருன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம யாருன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம. அடுத்தவங்க சொல்றதோ இல்ல நம்ம இத்தனை நாள் நம்ம பாஸ்ட் லைஃப்ல நம்ம இமேஜ் எப்படி வச்சிருந்தோமோ அதுவும் நம்ம இல்ல. நம்ம பிரசன்ட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபியூச்சர். அப்படின்னா பீன்னு டைப் பண்ணிருங்க. பிரசன்ட். பிரசன்ட்ல எடுக்கிற ஆக்ஷன் தான் நம்ம ஃபியூச்சர். இட்ஸ் நாட் அவர் பாஸ்ட் லைஃப். நம்ம பாஸ்ட் லைஃப் ஒரு துளி கூட நம்மளை பாதிக்காது. நீங்க என்ன தப்பு வேணா பண்ணிருக்கலாம், எவ்வளவு சோம்பேறித்தனமா வேணாலும் இருந்திருக்கலாம், நீங்க எவ்வளவு தவறான முடிவுகளும் எடுத்திருக்கலாம், எவ்வளவு லாஸ சந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் முக்கியமே இல்ல. அதை வந்து தொடச்சு எடுத்துருங்க. ஏன்னா பாஸ்ட நினைச்சு வருத்தப்படுறதுங்கிறது ஏற்கனவே இந்த உலகம் நம்ம தவறுகளுக்கு கொடுத்த தண்டனைக்கு, இல்ல நம்ம பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், இல்ல நம்மளே நமக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனைன்னு எடுத்துக்கலாம். ஒரு தண்டனைக்கு ஒரு தடவை, ஒரு தவறுக்கு ஒரு தடவை தண்டனை அனுபவிக்காம திரும்ப திரும்ப நினைக்கும் போதெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பாஸ்ட் லைஃபுக்கான தண்டனைய அனுபவிக்கிறத நம்ம நமக்கே தண்டனை கொடுத்துக்கிறத நிறுத்திடுவோம். ஸோ டோன்ட் கேரி ஃபார்வர்ட் எனி ஆஃப் யுவர் கில்ட்டினஸ். நீங்க உங்களுடைய குற்ற உணர்வை எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. இன்னையில இருந்து நீங்க வேற ஒரு பர்சன். நேத்து இருந்தது வேற பர்சன். இன்னையில இருந்து யூ ஆர் நாட் த சேம் பர்சன். யூ ஆர் நாட் சேம். ஐ எம் நாட் சேம் வெற்றி செல்வன். அதே மாதிரி யூ ஆர் நாட் சேம் பர்சன் யாஸ் யூ வேர் இன் எஸ்டர்டே. நீங்க நேத்து இருந்த பர்சன் நீங்க இல்ல. இன்னையில இருந்து நீங்க வேற பர்சன். இன்னையில இருந்து நீங்க சிஇஓ. உங்களுடைய குறிக்கோள் முழுக்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ ஸ்பீட் கிவ்ஸ் த பவர். ஸ்பீட் வின்ஸ். இன்னையில இருந்து எப்படி ஆக்ட் பண்றீங்க, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நேத்து நீங்க என்ன ஆக்ட் பண்ணீங்கிறது ஒரு துளி கூட முக்கியம் கிடையாது. நேத்து வரைக்கும் நம்ம என்ன தப்பு வேணா பண்ணிருக்கோம். நம்ம இன்னைக்கு வேற பர்சன். இன்னைக்கு வேற பர்சன் யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க, ஐ எம் சிஇஓன்னு டைப் பண்ணிருங்க. ஐ எம் த சிஇஓ ஆஃப் மை பிசினஸ். ஐ எம் த சிஇஓன்னு டைப் பண்ணிருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க. சில பேர் நெகட்டிவா ஃபீல் பண்ணலாம், செல்ஃப் டவுட் இருக்கலாம். அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிருங்க. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய எம்என்சிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஐக்யூ லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். மிகப்பெரிய அறிவாளிகளா யாரும் இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. மிகப்பெரிய கனவு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு பில்லியனர்ஸா இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து அவங்க முடியும்னு நம்புனாங்க. அதுதான் அவங்க முக்கியமான வெற்றிக்கு காரணம். நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பீங்க. நம்பலைன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஆக்ஷன் எடுக்கிறவங்க வின் பண்றாங்க. ஆக்ஷன் எடுக்காதவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முயல் ஆமை கதையில முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி பண்றதுக்கே என்ன தூண்டுதல்னா நம்மளால முடியும்னு நினைச்சாதான் முயற்சி பண்ணுவோம். அப்ப நம்ம ஒரு லிமிடேஷன் வச்சுக்குவோம். நம்மளால இதுதான் முடியும் இது முடியாதுன்னு ஒரு லிமிடேஷன் எப்பவுமே எல்லாரும் வச்சுட்டு இருப்போம். பட் அது தேவையில்லை. உடச்செறிஞ்சிருங்க. வி ஆர் லிமிட்லெஸ்.
நமக்கு எல்லையே கிடையாது. நம்ம உண்மையான திறனோட நம்ம ஒப்பிடும்போது, நம்ம 1% கூட இன்னும் நம்ம யூஸ் பண்ணல. அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம முன்னால எந்த தடையும் நிக்க முடியாது. 100% நம்ம வின் பண்றது உறுதி. So, present is going to affect the future. It's not the past. நம்ம இன்னையிலிருந்து என்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ, அந்த முயற்சிகள் தான் நம்மள வெற்றியை நோக்கி நகர்த்த போகுது. அதனால இன்னையிலிருந்து நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு சரியா பிளான் பண்ணுவோம். அந்த பிளானிங்க வந்து நம்ம அடுத்து பார்த்துருவோம். ஸோ வாட் டு வி பிளான்? நம்ம இந்த மாரி எல்லா ஆஸ்பெக்ட்டும் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு 5:00 செஷன்ல கூட எத்தனை கோல் நம்ம வந்து பர்சனலுக்கு எத்தனை கோல் கோல் வந்து நம்ம ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு எத்தனை கோல், ஃபேமிலிக்கு எத்தனை கோல், கெரியருக்கு, வெல்த்துக்கு எத்தனை கோல் நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி முகேஷ் அண்ணா கேட்டிருந்தாரு. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு ஒரு கோல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம 10 கோல் செலக்ட் பண்றோம்னா, இந்த 8 ஆஸ்பெக்ட்டும் கவர் ஆகுற மாரி ஒரு 10 கோல் செலக்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 கோல் நீங்க எதுக்கு வேணா வச்சுக்கலாம். நம்ம வெல்த்க்கு வச்சுக்கலாம், கரியருக்கு வச்சுக்கலாம். எதுக்கு வேணா வச்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கெரியர்லயும், வெல்த்லயும் இருக்கிற கோல் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய கோலா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சொசைட்டிக்கு பண்ற கோல் கூட நம்ம தொழில் சார்ந்த கோலா இருக்கலாம். நம்ம இந்த சொசைட்டிக்கே நம்ம தொழிலே வந்து நம்ம சொசைட்டிக்கு பண்ற ஒரு பெரிய சர்வீஸ். நான் இத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நம்ம நம்ம பிசினஸ நம்ம 100% டெடிகேஷனோட வேல்யூஸ் குடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம பண்ணும்போது, நமக்கே தெரியும் நம்ம பண்ற பிசினஸே வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் தான் அப்படிங்கிறது. நீங்க பண்ற பிசினஸே நீங்க ஒரு சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, SWன்னு டைப் பண்ணிருங்க. சோசியல் வெல்ஃபேர். இது உண்மை. ஏன்னா, ஜென்யூனா குவாலிட்டியோட ஒரு சர்வீஸ் குடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் பீப்பிள் தான் வந்து ஜென்யூனான சர்வீஸ் குவாலிட்டியா குடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்ல வெண்டார்ஸ் நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம். சப்ளையர்ஸ் நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய பொருட்கள் நம்ம பர்சனல் லைஃப்க்காக வாங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குவாலிட்டியா பிசினஸ் ஒருத்தர் குடுத்தாருன்னா, அவர எவ்வளவு தூரம் நம்ம வந்து பாராட்டுவோம். மனசுக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம வெளிய பாராட்டலைன்னா கூட, அந்த பழக்கம் நமக்கு இன்னும் இல்லைன்னா கூட, மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் அவர பாராட்டுவோம். யோசிச்சு பாருங்க. சோ இந்த பாராட்டு நமக்கு வேணுமா? அப்படின்னா, நீங்க உங்க பிசினஸ ஹை குவாலிட்டியா, அபண்டன்ட் வேல்யூவோட, மேஜிக்கல் வேல்யூவோட, லாஜிக்கே இல்லாம மேஜிக் வேல்யூவோட நீங்க உங்க பிசினஸ ரன் பண்ணுங்க. இதுதான் கஸ்டமருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க. யூ கிவ் மேஜிக் வேல்யூ டு கஸ்டமர்ஸ். மேஜிக் வேல்யூன்னு டைப் பண்ணிருங்க. மேஜிக் வேல்யூ. ஐ கிவ் மேஜிக் வேல்யூ டு கஸ்டமர்ஸ். அவங்களே யோசிக்க முடியாத மாரியான மேஜிக் வேல்யூ நம்ம கஸ்டமருக்கு குடுத்தோம்னா, இந்த பாராட்டு நமக்கு தன்னால வந்து சேரும். நம்மள பாராட்டிட்டாங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து போவே மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இத அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. நம்மள பாராட்டுற கஸ்டமர் நம்மள விட்டு போவாங்களா? ஒரு கஸ்டமர் ஒரு தடவ நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குனா, அவரோட வேல்யூ வந்து அந்த ஒரு டைம் வாங்குற ப்ராடக்ட்டோட வேல்யூ கிடையாது. அவரோட லைஃப் முழுக்க நம்ம ப்ராடக்ட் எத்தன தடவ அவருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ் லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு வந்து மில்லியன் டாலர் கஸ்டமர் தான். எவ்ரி கஸ்டமர் வி மீட் இஸ் அவர் மில்லியன் டாலர் கஸ்டமர். ஆமா அப்படின்னா எம்டின்னு டைப் பண்ணிருங்க. எவ்ரி கஸ்டமர் வி மீட் இஸ் அவர் மில்லியன் டாலர் கஸ்டமர். எம்டி. அப்ப மில்லியன் டாலர் கஸ்டமருக்கு நம்ம என்ன வேல்யூ குடுப்போமோ, அந்த வேல்யூ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் குடுக்கணும்.
பட் இதை கான்சியஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் பேமெண்ட். பேமெண்ட்டை கரெக்டா வாங்கிக்கோங்க. நீங்க வேல்யூ கொடுக்குறேன்னு பேமெண்ட் வாங்காம இருக்கிறது இட்ஸ் நாட் கிவிங் வேல்யூ. இட்ஸ் ஆக்சுவலி ரெடியூசிங் த வேல்யூ. யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? நீங்க பேமெண்ட்டை கரெக்டா வாங்கலைன்னா உங்க வேல்யூ நீங்க ரெடியூஸ் பண்றீங்க. இன்ஃபேக்ட் அவங்களே அந்த பர்டிகுலர் ப்ராடக்டா பர்டிகுலர் சர்வீஸை எஃபெக்டிவா யூஸ் பண்றத நீங்க தடுக்கிறீங்க. உங்க பேமெண்ட் ஆன் டைம் நீங்க வாங்குனீங்கன்னா தான் அந்த ப்ராடக்ட்டை அந்த சர்வீஸ் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் வேல்யூ பண்ணும்போது தான் திரும்ப திரும்ப அவங்க வாங்குவாங்க. நீங்க இத நிறைய நாள் நோட் பண்ணிருக்கலாம். நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நோட் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டா இல்லாத கஸ்டமர் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறத ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. அக்ரினா எஸ் டைப் பண்ணிடுங்க. பேமெண்ட் வந்து டைமுக்கு கொடுக்காம டிசிப்ளின் இல்லாம இருக்கிற கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நான் கஸ்டமரை குறை சொல்லல. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் கஸ்டமர். கஸ்டமர் இஸ் காட், நோ டவுட். பட் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் எஃபர்ட் டு கலெக்ட் த மணி, நீங்க கலெக்ட் பண்றதுக்கு மணி கலெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை கன்சிஸ்டன்டா எடுக்கலைன்னா, டெய்லி ஃபாலோ அப்ஸ் பண்ணலைன்னா, உங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்க கரெக்டா பேமெண்ட் வந்து சேரலைன்னா அவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்க பணத்தை சரியா வாங்குனீங்கன்னா தான் உங்க ப்ராடக்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க அடிஷனலா நிறைய வேல்யூஸ் கொடுக்குறீங்க. அபண்டன்ட் வேல்யூ கொடுக்கும்போது நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான பேசிக் அமௌண்ட் தான் நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து நமக்கு என்ன காஸ்ட்ல வருது அப்படின்னா, அந்த பிரிண்ட்டுக்கும் அந்த பேப்பருக்கும் உண்டான காஸ்ட் தான் வாங்குறாங்க. அது போக கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த புக்கு கொடுக்குற வேல்யூ நமக்கு வந்து இட்ஸ் கவுண்ட்லெஸ். இந்த புக்கு கிட்ட நம்ம கத்துக்கிட்ட விஷயம் லைஃப் டைம்ல ஒரு மனிதருடைய எக்ஸ்பீரியன்ஸை கரைச்சு நம்ம அப்படியே ஒரு சாரமா எடுத்து நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப அந்த புக்கோட வேல்யூ வந்து ஈவன் யூ கேன் டெல் இஃப் யூ நம்ம வந்து ஒரு $1,000,000 நம்ம ஏர்ன் பண்ண போறோம் அந்த புக்ல இருக்கிற கான்செப்டை கத்துக்கிறது மூலமா அப்படின்னா அந்த புக்கோட வேல்யூ இஸ் $1,000,000. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ₹200 ஆர் ₹500. இந்த மாதிரி ஒரு நாலேஜை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அந்த நாலேஜோட வேல்யூ உண்மையான வேல்யூ நமக்கு புரிய வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் உங்க சர்வீஸோட உண்மையான வேல்யூ வந்து உங்க கஸ்டமருக்கு வந்து புரிய வரணும்னா நீங்க கரெக்ட் டைம் கலெக்ட் பண்ணிருங்க. அது ரொம்ப முக்கியம். பட் அட் சேம் டைம் என்ஷூர் நீங்க மேஜிக் வேல்யூ கொடுக்கறத நிறுத்தவே கூடாது. வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா உங்க விஷன் என்ன? யுவர் விஷன் இஸ் நாட் மணி, பட் யூ நீட் மணி as a fuel. உங்களுக்கு எரிபொருள் கண்டிப்பா வேணும். அதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல நம்ம டெஸ்டினேஷன் என்ன, நம்ம வண்டி எங்க எடுக்கிறதுக்காக வண்டி எடுக்கிறோம், எங்க போறதுக்காக வண்டி எடுக்கிறோம், அதை மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். நம்ம விஷன் என்ன அப்படிங்கிறது இருந்ததுன்னா நீங்க வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நிறுத்தவே மாட்டீங்க. என்னுடைய நோக்கம் நீங்க எல்லாரும் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணணும், நீங்க எல்லாருமே டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அஃப்கோர்ஸ் ஐ நீட் மணி, பட் தட் இஸ் செகண்டரி. தட் இஸ் த ஃபியூயல் ரன்னிங் மை பிஸ்னஸ், பட் தட் இஸ் செகண்டரி. நான் உங்களுக்கு வேல்யூவே கொடுக்காம நான் ஒரு பணம் நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன்னா அது எந்த விதத்திலையும் அது வந்து எனக்கு யூஸ் ஆகாது, உங்களுக்கும் அது யூஸ் ஆகாது. when you spend something that does not give value அதுல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஈவன் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து கிளாஸ் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எந்த வேல்யூவும் கிடைக்கல அப்படின்னு யார் ஃபீல் பண்ணாலும் 100% நான் வந்து எந்த கேள்வியும் இல்லாம நான் வந்து என்னோட நான் வாங்கின பேமெண்ட்டை 100% ரீபே பண்ணிடுற பாலிசி ஒன்று நான் வச்சிருக்கேன். நான் ஏன்னா எனக்கு தெரியும் ஜென்யூனா யூஸ் பண்ணவங்க கண்டிப்பா வேல்யூ ஃபீல் பண்ணுவாங்க. ஜென்யூனா அவங்களால யூஸ் பண்ண முடியலன்னா, அவங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னா அதன் மூலமா வர பணமும் எனக்கு யூஸ் இல்லை.
So you always ensure you give magic value to your customer. Super. டைம் இஸ் ஆல்ரெடி 7:55. யாராவது ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னாலும் இல்ல உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, உங்க ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஷேர் பண்ணாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, தாராளமா கேளுங்க. சொல்லுங்க ஜெகன். வெற்றி கேக்குதா? கேக்குது கேக்குது ஜெகன், சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூ. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்க்கு சொல்லிருந்தீங்களா? ஆமா ஆமா. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் ஓ மிஸ் பண்ணிட்டேன். ஷூர் ஷூர் ஷூர், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கான கிளிப்பிங் இருக்கு, அந்த கிளிப்பிங் கூட நான் அனுப்பி வைக்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் ஃபீட்பேக் வந்து இன்னைக்கு நம்ம NLP பண்ணது வந்து மைண்ட் ப்ளோயிங். நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர். நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பேன் அப்படிங்கறத எழுதியிருப்போம். பட் ஆனா நீங்க சொல்லும் போது அது ரியலிஸ்டிக்கா இப்ப பார்க்க முடியுது. சூப்பர் சூப்பர், நம்ம தேங்க்யூ. எப்படி இருக்கும் அப்படின்னு கலரை முதல் கொண்டு எனக்கு தெரிஞ்சது. என்னென்ன கலர் இருக்கு, சீட்டோட கலரு, என்ன கிரேட் மாடல், கிரேட். ஓகே, எல்லாமே ரெகுலரா நம்ம பண்றதுனால ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெயன், தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஸ்டீவனா அன்மியூட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் வெற்றி. ஆக்சுவலி அந்த NLP ப்ரோக்ராம் ரியலி இது ஜெகன் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு எனக்கு என்ன வருதுன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் இது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஒரு செஷன் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் ஹாஃப் த வே கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே வந்துட்டு இருந்த மாதிரி வர எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இட் வாஸ் ரியலி எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஈவன் இந்த CO டேபிள் அந்த இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஒரு சின்ன இடத்துல சின்ன ரிலாக்ஸ்லாம் இருந்தது. எனக்கு அது கனெக்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதர்வைஸ் இட் வாஸ் எக்ஸலண்ட் ஒரு ப்ரோக்ராம். ரியலி ஹாப்பி. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு அதுவும் நல்லா ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஒன்று லேட்டஸ்டாக ஒன்று ஸ்ப்ரெட்ஷீட் வந்து லாஸ்டா வந்து நம்ம பிரேக் அவுட் இல்ல அந்த பிரேக் டவுன் பண்றது இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த பிரேக் டவுன் வந்து நாளைக்கு நம்ம பண்ண போறோம் பிராக்டிகலா. நம்ம ஓகே ஓகே, ஃபைன். தேங்க்யூ வெற்றி. முகேஷ் அண்ணா ஏதாவது சொல்லணும்னு வந்தீங்களா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அதான் நானே ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு சஜஷன் தரேன். சொல்லுங்க. பேசாம நீங்க ஸ்பிரிச்சுவல் குரு ஆயிட்டீங்கன்னா நீங்க இன்னும் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி சம்பாதிக்கலாம். நல்ல இது பண்றீங்க. அதனால இப்ப பயணத்துல தான் இருக்கேன். அது இப்ப நடக்காது, ரொம்ப நாள் ஆகும். நான் வந்து என்னோட கோல் பினான்சியலா எல்லா தமிழர்களும் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். எல்லா தமிழ் ஆண்டர்பிரனர்ஸும் அந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வரணும். இதுக்கு நான் ஒரு 1000 கோச்சஸ் வந்து ரெடி பண்ண போறேன். அதுக்கான வேலைகள் வந்து நான் பண்ண போறேன். தேங்க்யூ சோ மச்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்ப நீங்க இப்ப ஸ்பிரிச்சுவல் குரு ஆயிட்டீங்கன்னா நம்பர் 2 என்ன வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. எல்லாம் நம்பர் 2 தானே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆமா ஆமா வாங்க. தேங்க்ஸ். One more thing, Vetri, I'm really happy to be part of this team. Actually, எல்லாருமே they are effective contenters, participants, and even இருந்து ஐடியாஸ் வாங்குறாங்க. ஈவன் பீப்புள் ஆர் கிவிங் யூ ஐடியாஸ். அந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த டீம் வந்து நான் சொன்ன உண்மையாலுமே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச். நீங்க எல்லாருமே ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் யாராவது கிளாரிட்டி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் மட்டும் இல்ல, மற்ற டாபிக்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
நீங்க தனியா டவுட்ஸ் கேட்கறத விட நீங்க இந்த டீம்ல டவுட் கேட்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் போது மற்றவங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் எவ்ரி டே 10 minutes. ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ், கிளாரிஃபை எவ்ரி திங் வாட் எவர் யூ லேர்ன்ட். சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ். ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ற கமிட்மெண்ட்டுக்கும் நன்றி. சொல்லிட்டீங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. சாரி ஒரு சொல்லுங்க சின்ன சொல்லுங்க. அந்த NLP திரும்ப ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா அந்த ப்ரோக்ராம்? அதை தினம் பண்ண போறோம் நான் இனி ஞாயிறு வரைக்கும். எக்ஸலன்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ. சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டீவனா, தேங்க்யூ. தேங்க்யூ ஜெகன். தேங்க்யூ.